ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோ மூலிமா கொஞ்சம் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ராசி பலன் தாங்க பார்க்க போகிறோம். மாத ராசி பலன். எந்த மாதத்துடைய ராசி பலன்னா இப்போ 9வது மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 9வது மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ராசி பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது கெட்டதுகள் நடக்கிறதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அது நகர நகர நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு ஆபத்து இருக்கும். ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நமக்கு என்ன மாதிரியானது இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது அந்த மாதம் நமக்கு நல்ல விதமாக அமையும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி வந்து இப்படியெல்லாம் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நான் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் செப்டம்பர் மாத ராசி பலன் யாருக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்டமா ஆபத்தா என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்றமும் இருக்கலாம், இறக்கமும் இருக்கலாம். கிரகநிலைகள் பொறுத்து தான் உங்களுக்கான பலன்களானது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் செப்டம்பர் மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க பார்க்கலாம். செப்டம்பர் மாத ராசி பலனை உங்கள் ராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தினங்களை வந்து கொஞ்சம் பார்த்துடலாம் வாங்க. செப்டம்பர் மாதத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது உலக மாதம் என்று சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த சிறப்பு தினங்கள் தான். செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தினங்கள் என்னென்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி சர்வதேச தேங்காய் தினமாக கருதப்படுது. செப்டம்பருடைய முதல் சனிக்கிழமை சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 5ஆம் தேதி சர்வதேச கருணை தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் 8ஆம் தேதி உலக எழுத்தறிவு தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 12ஆம் தேதி தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகள் தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 15ஆம் தேதி அனைத்துலக மக்களாட்சி நாளாக கருதப்படுது. செப்டம்பர் 16ஆம் தேதி உலக ஓஷோன் தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 18ஆம் தேதி உலக தண்ணீர் கண்காணிப்பு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 21ஆம் தேதி உலக அமைதி தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 22ஆம் தேதி மைக்கேல் பாரடா பிறந்த தினமாக கருதப்படுது. ஸோ இதே நாள் உலக கார் இல்லாத நாளாகவும் போற்றப்படுது. செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 28ஆம் தேதி பசுமை நுகர்வோர் தினமாக கருதப்படுது. அதே நாள் உலக ரேபிஸ் தினமாகவும் கருதப்படுது. செப்டம்பர் 29ஆம் தேதி சர்வதேச காபி தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் கடைசி வாரம் உலக கடல்வாழ் பாதுகாப்பு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் கடைசி ஞாயிறு உலக இதய தினமாக கருதப்படுது. அதே கடைசி ஞாயிறு காது எண்கட்சித்தோர் தினமாக கருதப்படுது. இது என்னன்னு கேட்குறீங்களா? சிலர் பிறவிலே அல்லது விபத்தின் மூலமாக காது எண்கட்சித்தோர் ஆகின்றாங்க. காது கேட்கக்கூடிய திறனை இழந்துவிட்டால் வாழ்வு முடிந்து விட்டதாக அர்த்தம் இல்லை. இவர்களுடைய தொடர்புக்கு சைகை மொழி கை கொடுக்கிறது. இவர்களை சக மனிதர்களாக அங்கீகரித்து அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த செப்டம்பர் மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை இத்தினம் கடைபிடிக்கப்படுது. இப்படி இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக ரீதியான தினங்கள் நிறைய வருது. அதனாலேயே செப்டம்பர் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான உலக மாதமாக கருதப்படுது. இப்பேற்பட்ட இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளோட அடிப்படையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாத பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அந்த பொன்னான பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வாங்க உங்களுக்கான பொன்னான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கிரகநிலை தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் குரு ராகு இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் வக்ரத்தோடு இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு.
இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அடுத்தவருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவது போல் தோன்றினாலும் உண்மையில் சிந்தித்து செயலாற்றக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் வெளியூர் பயண வாய்ப்புகள் நிறைய உண்டாகலாம். ஏழரை சனி மூலமாக சோர்வும் உண்டாகலாம். அதனால் ஏழரை சனியை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும்தான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அது தவிர வேறு எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக சொல்லப்படல. அப்புறம் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. அப்புறம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை காணப்படும். திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடதாமதம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் ஏற்றிறக்கமான மாதமாக செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு அமைய போது கவனமாக செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படும். பணவரவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாமதமாகும். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன் தரும். அதனால் யோசித்து ஒவ்வொன்றும் செய்யணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாகும். முயற்சிகள் பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சி எடுத்து செய்ய வேண்டியது இருக்கும். இப்படி உத்தியோகத்துலேயும் சரி, உங்களுடைய தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஏற்றிறக்கமாக தான் இருக்க போகுது. இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படும். தாய்வழி உறவினர்களோட வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம். பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகலாம். காரியங்களில் தடத்தாமதம் வீண் செலவு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் குடும்ப ரீதியாகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இது இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புத்திசாலியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைத்ததுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். தொழில் தொடர்பான பயணங்களால் அதனால் அலைச்சல் ஏற்படும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதமான நிலை காணப்படும். வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணும். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடலாம். அதனால் பார்த்து அரசியலில் இருக்கிறவங்க நடந்துக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா தான் நன்மை கிடைக்கும். இப்படி நிறைய ஏற்றிறக்கமான பலன்கள் தான் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று செப்டம்பர் மாதம் சொல்லப்பட்டிருக்கு. பல சவால்களை தாண்டி தான் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. இதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த செப்டம்பர் மாதம் திட்டமிட்டு செயலாற்றணுமா. வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் சேரும். தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்கணும். மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கும். ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் இருந்த முட்டுக்கட்டை நீங்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்க எளிதாக பணிகளை செய்யும்படி சூழ்நிலை அமையும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி சவால்கள் வரும், பார்த்து நடந்துக்கணுமா. அதே போல் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த செப்டம்பர் மாதம் தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுமா. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுமா. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்குழப்பம் தீருமா. எதிலும் தெளிவான சிந்தனை இருக்குமா. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகுமா. அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுற மாதிரி இருக்குமா. ஸோ உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சவால் இருக்குது. இப்படி நட்சத்திர வாரியாகவும் நிறைய சவால்கள் இருக்கிறதுனால நீங்கள் செப்டம்பர் மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம், நவக்கிரகங்களில் குரு பகவானை முல்லை மலர்ச்சூடி வணங்கணும். இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும், செல்வ நிலை உயரும். அதனால் இதை செய்துடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமன் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னா 4-5. சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா 11-12. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் இதெல்லாம் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.